ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நேத்தியோட 1000 சென்டென்சஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். நீங்கள் பேச ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னையிலேருந்து கிராமர் தான் பார்க்க போகிறோம். ஆனால் கிராமராக பார்க்கல, சரியா? கிராமர் ரிலேட்டடாக கொஞ்சம் சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். முதல்ல நிறைய சென்டென்சஸ் படிப்போம், அப்புறம் கிராமர் பார்க்கலாம். பட் அப்படி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன், அது என்னன்னு மட்டும் ஒரு 2 லைன் பார்த்துப்போம், அப்புறம் சென்டென்சஸ் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நவுன்னா என்னன்னா, தமிழில் சொல்லணும்னா ஒரு பெயர் சொல். உந்தன் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல். தமிழில் படிச்சிருப்பீங்கல்ல, அதே தான். நவுன்னா அதான் ஒரு வேர்டு வந்து எனக்கு ஒரு பர்சனையோ ஒரு பிளேஸையோ இல்லைன்னா ஒரு கான்செப்ட் எதையாவது ஒன்று பேரை குறிக்கிறத தான் நம்ம நவுன்னு சொல்லுவோம். இந்த நவுன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 7 டைப் இருக்குது. காமன் நவுன் இருக்குது, ப்ராப்பர் நவுன் இருக்குது, அப்ஸ்ட்ராக்ட் நவுன் இருக்குது, காங்கிரீட் நவுன் இருக்குது, கலெக்டிவ் நவுன் இருக்குது, கவுண்டபிள் நவுன் இருக்குது. அது கவுண்டபிளாகவும் இருக்கலாம், அன்கவுண்டபிளாகவும் இருக்கலாம். காமன் நவுன் இருக்குது. இந்த மாதிரி ஒரு 7 டைப் இருக்குது. இது என்னன்னு ஒரு வேர்டு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். இனி நம்ம பேசும்போது அந்த வேர்டு இந்த நவுனில் எதில் வருதுன்னு மட்டும் நீங்கள் மைண்டில் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க, சரியா? இப்போ வந்து இதோட டைப்ஸ் பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு வந்து காமன் நவுன். காமன் நவுன்னா பொதுவாக ஒரு மனுஷனையோ ஒரு இடத்தையோ குறிக்கிறது தான் காமன் நவுன். எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க, டாகு, சிட்டி, இப்போ உங்கள் பேர் மாயா, கிறிஷு, இந்த மாதிரி பேர் இல்லைன்னா ஒரு இடத்தோட பேர் அந்த மாதிரி சொல்கிறது தான் காமன் நவுன். எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க, டாகு, சிட்டி அந்த மாதிரி சொல்கிறது. அப்புறம் ப்ராப்பர் நவுன்னா என்னன்னா, அதை வந்துட்டு சிறப்பு பெயர்கள்னு சொல்லுவோம். அது நார்மல் பேர் ஃபஸ்ட்டு படிச்சது. இது வந்து சிறப்பு பேர். சிறப்பு பேர்னா எப்படி? ஒரு நல்ல பெரிய கம்பெனியாக இருக்கலாம், பேர் எடுத்த கம்பெனியாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு சயின்டிஸ்டாக இருக்கலாம், ஒரு பேர் எடுத்த ஒரு நல்ல ஆளாக இருக்கலாம். அந்த மாதிரி நல்லா பண்ணியிருக்கிற நல்ல பேர் எடுத்த இடமோ இல்லை பிளேஸோ சொல்கிறது தான் என்னது நம்ம ப்ராப்பர் நவுன் சொல்லுவோம். இது வந்து எழுதும்போது ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டல் லெட்டரில் தான் எழுதணும், சரியா? அந்த மாதிரி பேர் எடுத்து சிறப்பு பேர். ஆனால் மற்றதெல்லாம் நார்மலாக ஸ்மால் லெட்டரில் எழுதினா போதும். ஆனால் இது கேபிட்டல் லெட்டரில் தான் எழுதணும். எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க, லண்டன், அப்புறம் கூகுள், பார்த்தீங்களா கூகுள், அப்புறம் ஐன்ஸ்டீன், இது மாதிரி சிறப்பாக வரவங்களுக்கு தான் ப்ராப்பர் நவுன் சொல்லுவோம். அப்புறம் காங்கிரீட் நவுன். காங்கிரீட் நவுன்னா தொட்டு பார்த்தா நமக்கு வந்து ஃபீல் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்டுமே காங்கிரீட் நவுன் தான். ஆப்பிள், டெஸ்க், மவுண்டனு, டேபிள் இதெல்லாமே காங்கிரீட் நவுன். அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னா தொட்டு பார்த்தா நமக்கு ஃபீல் பண்ண முடியாது. அப்படி ஃபீல் பண்ண முடியாமல் இருக்கிற நவுன் பேர் சொல்ல வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன் சொல்லுவோம். இந்த லவ், ஆங்கர் இதெல்லாம். கலெக்டிவ் நவுன்னா என்னது? நிறைய பேர் சேர்ந்து இருக்கிற ஒரு கூட்டத்துக்கு ஒரு பேர் வச்சிருப்பாங்க. அதுதான் கலெக்டிவ் நவுன். கலெக்ட் பண்ணி ஒரு பேர். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேரை சேர்த்து ஃபேமிலின்னு சொல்கிறோம். அப்போ நிறைய பேரை சேர்த்து பேர் ஒன்று ஃபேமிலி. அதே மாதிரி நிறைய பேரை சேர்த்து ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்கிறோம்ல. இந்த மாதிரி காமனாக அந்த கலெக்ட் பண்ணி சொல்கிற அந்த வேர்டு தான் என்னது? கலெக்டிவ் நவுன். கவுண்டபிள்னா கவுண்ட் பண்ணி சொல்கிற நவுன் பேரை வந்து கவுண்டபிள் சொல்லுவோம். எக்ஸாம்பிள் வந்து 1 புக், 2 புக், 1 டேபிள், 2 டேபிள் அந்த மாதிரி கவுண்ட் பண்ண முடியும். அன்கவுண்டபிள்னா அதை வந்து நம்மளால் என்னது கவுண்ட் பண்ண முடியாது. எக்ஸாம்பிள் வாட்டர், இன்ஃபர்மேஷன் அந்த மாதிரி சொல்கிறது. காம்பவுண்ட் நவுன்னா என்னது? காம்பவுண்ட் பொதுவாக எப்படி கட்டுவாங்க? நிறைய செங்கல் அடுக்கி கட்டுவாங்க. அதே மாதிரி நிறைய வேர்ட்ஸ் சேர்த்து வரது தான் காம்பவுண்ட் வேர்டு. அப்போ இப்படி ஒரு 2 வேர்டு சேர்ந்து நமக்கு ஒரு மீனிங் கொடுக்கும். எப்படி இப்போ பாருங்க, எக்ஸாம்பிள் போட்டிருக்க மாதிரி டூத் பேஸ்ட், 2 சேர்த்து ஒரு வேர்டு கரெக்டாக டூத் பேஸ்ட். அதே மாதிரி ஐஸ்கிரீம் பார்த்தீங்களா, 2 வேர்டு சேர்ந்து ஒரு காமன் நவுன் பேர் வந்துச்சுன்னா அது வந்து காமன் நவுனில் வரும். ஓகேவா? இவ்வளோதான் நவுனோட ஒரு இன்ட்ரடக்ஷன். இப்போ வந்து என்னோட சென்டென்சஸ் பார்க்கலாம். ஏ டாக் இஸ் பார்க்கிங், த கேட் இஸ் ஸ்லீப்பிங், த பாய் இஸ் ரீடிங் ஏ புக், த கேர்ள் இஸ் பிளேயிங் இன் த கார்டன், த டீச்சர் இஸ் இன் த classroom, the apple is on the table, the car is moving fast, the bird is flying in the sky, the phone is ringing, the children are happy. இதில் ஒன்று பார்த்துக்கோங்க, மேலே இருக்கிற எல்லாமே சிங்குலர், அதனால் ஈஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம். லாஸ்ட் உள்ளது மட்டும் ப்ளூரல். நிறைய குழந்தைங்க சேர்ந்தது தான் சில்ட்ரன் சொல்லுவோம். அதனால் அதில் வந்து ஆர் வருது. ஓகேவா? அது நோட் பண்ணிக்கோங்க. இதில் எதெல்லாம் உங்களுக்கு நவுனுன்னு தெரியுதோ அதை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அந்த டாக் நவுன், கேட் நவுன், அந்த கார் நவுன், இந்த மாதிரி. சரியா? இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க எதெல்லாம் நவுன் அப்படின்னு. அந்த த பாய் ரீடிங் ஏ புக் இருக்குது. அந்த பாயும் நவுன் தான், அந்த புக்கும் நவுன் தான். ஓகேவா? நிறைய நவுன் கூட ஒரு சென்டென்ஸில் வரலாம். ஓகேவா? மை ஃபாதர் இஸ் ஏ டாக்டர். இதில் அந்த டாக்டரும் நவுன் தான். ஓகேவா? காமன் நவுனில் வரும் டாக்டர். மை மதர் இஸ் குக்கிங் ஃபுட். த ஸ்கூல் இஸ் வெரி பிக். த ரிவர் இஸ் ஃப்ளோயிங். த சன் இஸ் பிரைட் டுடே. த மூன் இஸ் ஷைனிங் அட் நைட். த டேபிள் இஸ் மேட் ஆஃப் wood. த சேர் இஸ் கம்ஃபர்டபுள். த பேக் இஸ் ஹெவி. த பென் இஸ் ஆன் த டெஸ்க். இப்போது நவுனில் எகெயின் 10 சென்டென்சஸ் பார்க்கலாம். இதை வந்து இது நவுனா அது நவுனான்னு நீங்கள் வந்து போட்டு கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. மெயினாக நம்ம இந்த சென்டென்ஸை படிக்க போகிறோம், சரியா? இது நவுனாக இருக்கட்டும், எதுவாக கூட இருந்துட்டு போட்டு இந்த சென்டென்ஸை நீங்கள் வந்து மைண்டில் ஏற்றிக்கோங்க. அதான் நமக்கு இம்பார்ட்டன்ட், சரியா? த பஸ் இஸ் லேட். த ட்ரெயின் இஸ் அரைவிங். த ஹவுஸ் இஸ் பியூட்டிஃபுல். த கார்டன் ஹேஸ் ஃப்ளவர்ஸ். The water is clean. The milk is fresh. The road is busy. The market is crowded.
The shop is open. The phone is new. இப்போ நவுனில் அடுத்து 10 sentences பார்க்கலாம். The book is interesting. The computer is working. The laptop is on the table. The clock is on the wall. The key is missing. The door is closed. The window is open. The bag is on the chair. The shoes are new. The shirt is white. இது நம்ம பேசும்போது மற்றவங்கள்ட்ட சொல்லும்போது இந்த சென்டென்ஸையும் கூட இனி பேசி பார்க்கணும். இது வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணுறது ஒரு வேர்டு தான் படிச்சுட்டு இருந்தோம். இனி படிக்க போகிறதெல்லாம் கொஞ்சம் சென்டென்சஸாகவே இருக்கும். ஓகேவா? இப்போ நாம் இன்னையோட டாபிக் நவுனில் லாஸ்ட்டு 10 சென்டென்ஸ், இன்னையோட லாஸ்ட்டு 10 சென்டென்சஸ் பார்க்க போகிறோம். The students are studying. The city is very busy. The village is peaceful. The rain is falling. The tree is very tall. The leaves are green. The elephant is big. The lion is in the forest. The fish is swimming. The star is shining. இது நம்ம ஒவ்வொரு பொருளை பார்க்கும்போது நமக்கு நம்மளே சொல்லி பார்க்கலாம். இப்போ குக் பண்ணும்போது என்னது, த பிளேட் இஸ் ஆன் த டேபிள். மரத்தை பார்த்தா த ட்ரீ இஸ் வெரி டால். இந்த மாதிரி நீங்கள் பார்க்குற எல்லா பொருளுக்கும் சிம்பிளாக ஒரு சென்டென்சஸ் பொதுவாக காமனாக நவுன் வச்சு உங்கள் மைண்டில் சொல்லி பாருங்கள். சரியா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.